Hi, hello, once again welcome back to Sarah's Kitchen. இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்டைலான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. சம்மருக்கு இதமாக நல்ல சூப்பராக இளநீரை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்க்கலாம். நான் இளநீர் வழுக்கையே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இளநீர் வந்து ஒரு டம்ளர் வந்துச்சு, ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அமுலில் எடுத்து வச்சுருக்கேன், மிட்டாய் மேட். இது ஒரு டின்னில் எடுத்து வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா விப் க்ரீம். இது கேக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. விப் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த இளநீர் வழுக்கையை போட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இளநீர் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். சரி, பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த விப் க்ரீமை பாதி ஊற்றிக்கிறேன். இது 1 லிட்டர் அளவு. இது நான் ஒரு 500 ml அளவு நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற இந்த இளநீர் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இளநீர் விழுதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கண்டென்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டின் அளவு நான் சேர்க்குறேன். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மூடி அளவு வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இல்லை உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மலாகவே நீங்கள் பிளெண்ட் பண்ணால் அந்த இளநீரோட ஃப்ளேவர் வரும். இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஓரளவு அது பார்த்திங்கன்னா நீங்கள் பிளெண்ட் பண்ண அது ஓரளவு திக்காகும். ஸோ நல்ல க்ரீமியாக டெக்ஸ்சர் வரும். இது வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீமும் கூட. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஐஸ்கிரீம். வெளியில் வந்து நம்ம செய்கிறத சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தா குவான்டிட்டியும் நிறைய இருக்கும். பசங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன். சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா ஃபுல்லாகவே நீங்கள் கண்டென்ஸ் மில்க் வச்சு நீங்கள் பண்ணலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரும். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம இதை வந்து குழந்தைங்களுக்கும் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் கொடுக்கலாம், பயம் இல்லாமல் நம்ம வந்து கொடுக்கலாம். இது நிறைய குவான்டிட்டி வரும். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு வெளியில் நிறைய காசு கொடுத்து கொஞ்சம் குவான்டிட்டியில் சாப்பிட்றத விட இது நீங்கள் வீட்டில் செஞ்சால் நிறைய குவான்டிட்டி வரும். ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக செய்யலாம். ஸோ அவ்வளோதான். அது திக்காகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக எவ்வளோ டெக்ஸ்சராக வருதுன்னு சொல்லிட்டு. இளநீருங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு கலர், ஆர்டிஃபிஷியல் கலர் தேவையில்லை. ஸோ ஒயிட்டாகவே இருந்தாலும் அந்த ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சு கவரை வச்சு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஃபாயில் ஷீட்ஸ் இருந்தால் அதை வச்சு கூட, அலுமினியம் ஃபாயில் வச்சு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஒரு 2 தட்டு இந்த மாதிரி தட்டுங்க. மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது இப்படி 2 வாட்டி கீழே இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய பபுள்ஸ்லாம் அடங்கி கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் வரும். ஸோ இது ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டு மறுநாள் எடுத்து வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். ஒரு நைட் ஃபுல்லாக இது வந்து ஃப்ரீஸ் ஆகி எடுத்தாச்சு. இப்போ இந்த ரேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் விப் க்ரீம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரஷ்டு டைப்பாக வரும். விப் க்ரீம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ஒரு நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சராக உங்களுக்கு கிடைக்கும்.
பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் ஒரு ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வருது பாருங்கள், கடையில் கொடுக்குற மாதிரியே. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு நல்ல ரெசிபி, ஹெல்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Sarah's Kitchen.